அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். மாசி மாத ராசி பலன். ரிஷப ராசினருக்கு 2ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 4இல் கேது, ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு. லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார். ஆக வருமானம் நன்றாக இருந்தால் கூட குரு வக்கிரம் அடைந்திருப்பதால் எதிர்பாராத செலவுகளும் தங்களுக்கு வரும். திட்டமிட்டு செலவு செய்தல் முடியாது. குழந்தைகளால் மனம் மகிழ்வு கொள்வீர்கள். சிலருக்கு வெளியூர் பயணம் தவிர்க்க இயலாமல் இருக்கும். உத்தியோகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை உள்ளதால் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கும். சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகும், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும். சிலர் வெளிநாடு சென்று வரலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கிரக நிலைகள் சாதகமாக உள்ளன. நன்றாக லாபத்தினை சம்பாதிப்பீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு வருமானம் பல மடங்கு பெருகும். புதிய முதலீடுகளில் தாங்கள் துணிந்து ஈடுபடலாம். தொழிலில் அதிக முதலீடுகள் செய்து லாபங்களை பெறலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆடல், பாடல், நாட்டியத்துறையில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். அரசியல் துறை அன்பர்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கட்சிக்குள் புகழ் பெறுவீர். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். தேர்தல் நெருங்கி வருவதால் தாங்கள் தேர்தலில் போட்டியிடலாம். விவசாயத்துறை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் விளைச்சல் அதிகரிக்கும், பயிர்கள் செழிக்கும், வருமானம் நல்லபடியாக இருக்கும். கால்நடைகளால் அபிவிருத்திகள் உண்டு. பெண்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் பெண்களுக்கு உடல் அழகு கூடும், இளமை கூடும், முக கவர்ச்சி உண்டாகும். தங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உடல் பொலிவு உண்டாகும். சில பெண்கள் பியூட்டி பார்லர் சென்று தங்களை அலங்காரம் செய்து கொள்வார்கள். ஆக மொத்தம் ரிஷபராசி என்பவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.